hello and welcome to School Students Corner. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Geography Unit 1 6th standard ஓட டாபிக் தான் பார்க்க போறோம். The dwarf planets. So நம்ம ஏற்கனவே வந்து இந்த டாபிக் இந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். Introduction of universe and next is what are planets and types of planets, 8 planets. So now we are going to see about the remaining part of this unit 1. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. The dwarf planets. Dwarf அப்படினாலே ரொம்ப smaller in size. இருக்கிறத விடவும் நார்மல் சைஸ்ல இருந்துச்சுன்னா it is called as dwarf. ஓகேவா? So dwarf planets னா என்னன்னா the dwarf planets are small celestial bodies found beyond the planet Neptune. Neptuneக்கும் beyond இருக்குன்னு சொல்றாங்க. They are extremely cold and dark. ஓகேவா? They are extremely cold and dark. So இந்த dwarf planets வந்து ரொம்ப அதிகமான கோல்டும் அதிகமாக டார்க்காகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. They are almost spherical in shape. நமக்கு spherical shape எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா? Spherical in shape. But unlike planets, they can share their orbit with other dwarf planets. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நார்மலாக ஒரு பிளானட்டால் அதோட ஆர்பிட்டை வந்து ஷேர் பண்ண முடியாது. வை? பிகாஸ் அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சன் இருக்குது அப்படின்னா ஸோ சன்னை சுற்றி ஒரு ஃபஸ்ட்டு மெர்க்குரி, நெக்ஸ்ட் வீனஸ், அப்புறம் எர்த் அப்படின்னு அதுக்குன்னு தனியாக ஒரு ஆர்பிட் இருக்கும். அந்த ஆர்பிட்டில் தான் அது சுற்றி வரும். இன்னொரு ஆர்பிட் அது என்ன பண்ணாது, யூஸ் பண்ணாது. பட் அன்லைக் பிளானட்ஸ் தே கேன் ஷேர் தேர் ஆர்பிட்ஸ். இது என்ன பண்ணுன்னு சொல்கிறாங்க, அதோட பாத்தை வந்து ஷேர் பண்ணிக்கும். அது வந்து இதோட எக்ஸ்ட்ரா நேச்சர். ஓகேவா? ஸோ இது அதோட பாத்தை ஷேர் பண்ணிக்கும். The 5 dwarf planet of the solar system are Pluto, Ceres, Eris, Makemake and Haumea. Okay. So Pluto, Ceres, Eris, Makemake and Haumea. So these are all the dwarf planets. So இந்த நேம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சிலதெல்லாம் மென்ஷன் பண்ணி இது வந்து என்ன பிளானட் அப்படின்னு கேட்டாங்க. மோஸ்ட்டாக வந்து நம்ம ப்ளூட்டோவில் தான் வந்து நம்ம வந்து மாறுவோம். ஏன்னா 9th பிளானட்டாக நம்ம ப்ளூட்டோ படிச்சிருந்துருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ ப்ளூட்டோ வந்து கேட்டு என்ன பிளானட்டுக்குன்னா யூ ஷுட் அண்டர் திஸ் மார்க் திஸ் அண்டர் dwarf planets தான். ஓகேவா? நார்மல் பிளானட் கூட நம்ம அதை மார்க் பண்ணக்கூடாது. The next we are going to see about moon. Satellites are celestial bodies. Okay. Which revolves around the planets. So இதுமே வந்து planets சுத்தி வரும். ஓகேவா? planets சன்னை சுத்தி வரும். satellites வந்து planets சுத்தி வரும். The moon is the earth's only satellite. நம்மளோட எர்த்துக்கு மூன் தான் சேட்டிலைட்னு பிளானட்ஸோட டாபிக்ஸ்ல படிச்சிருப்போம். It revolves around the earth once in every 27 days and 8 hours. It takes about the same time for it to complete one rotation around its axis. அந்த ரொட்டேஷனுக்குமே அதே டைமே எடுத்துக்கும், ரிவால்வுக்குமே அதே டைமே எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இட் ஹேஸ் நோ அட்மாஸ்பியர். அதுக்கு வந்து ஒரு அட்மாஸ்பியர் கிடையாது. த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன் இஸ் கேரக்டரைஸ்ட் பை கிரேட்டர் created by impact of meteors. The distance between the moon and the earth is about 3,84,400. Okay? 400 kilometer. The size of the moon is 1/4 of the earth. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எர்த்து கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. The moon is the only celestial body where humans have landed. இதான் ஒரே ஒரு celestial body எர்த்தை தவிர்த்து வந்து ஹியூமன் போய் அங்கே லேண்ட் ஆனதுன்னு சொல்கிறாங்க. மூணில் கால் வச்சாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, நீல் ஆம்ஸ்ட்ராங். அதுதான் ஆஸ்ட்ராய்ட்ஸை பற்றி ஏற்கனவே நம்ம பிளானட்ஸில் பார்த்துருப்போம். மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கும். ஓகேவா? ஸோ asteroids are the small solid object that move around the sun. They are found as a belt between Mars and Jupiter. ஜூபிட்டருக்கும் மார்ஸ்க்கும் நடுவில் வந்து இது ஒரு பெல்ட்டாக ஆக்ட் பண்ணும். அதாவது சின்ன சின்ன சாலிட் ஆப்ஜெக்ட் இதுவுமே வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறது தான், சன்னை ரிவால்வ் ஆகி வர்றது தான். அண்ட் தே ஆர் டூ ஸ்மால் டு பி கால்ட் அஸ் பிளானட். அது பிளானட் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம ஒரு பிளானட்டாக கன்சிடர் பண்ண முடியல. தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் பிளானட்டாய்ட்ஸ் ஆர் மைனர் பிளானட்ஸ். ஓகேவா? அதை வந்து பிளானட்டாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மைனர் பிளானட்ஸ், அதாவது பிளானட்ஸோட சின்னதாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. த நெக்ஸ்ட் காமெட்ஸ். Comet is the celestial object made up of a head and a tail. அதுக்கு வந்து தலையும் இருக்கும் வாலும் இருக்கும்னு சொல்றாங்க. The head of the comet consists of solid particles held together by ice and the tail is made up of gases. So headல பாத்தீங்கன்னா solid particlesம்
காமெட்ஸில் வந்து ஹெட் இருக்கும் டெய்லும் இருக்கும்னு சொன்னாங்க. அப்போ ஹெட்டில் வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸும் டெய்லில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸஸும் ஃபில் ஆகிருக்கும். Halley comet is the most famous comet which come closer to the earth every 76 years. எர்த்துக்கு க்ளோஸராக வர ஒரு காமெட் நேம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேலிஸ் காமெட். அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு ஒரு 76 years. It last appeared is 1986 and it will next appear in 2061 தான் அப்பியர் ஆகுமா. 1986 இந்த ஹேலி காமெட் வந்திருக்கு. இதோட 2061 தான் வரும். ஏன்னா அந்த 76 years எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் மீட்டியோர்ஸ் அண்ட் மீட்டராய்ட்ஸ். ஓகே, a meteor is a stone like and metallic body. When entering into the earth's atmosphere, most of them burn. As they often appear as strikes of light in the sky, they are also known as shooting stars. Meteors which strikes the earth's surface are called meteorites. ஸோ வாட் தே ஆர் சேயிங் இஸ், ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து சின்ன வயசில் நம்மளோட எல்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க, நார்மலாக ஒன்று பேர்ன் ஆகிட்டே போகும், எரிக்கல் மாதிரி இப்படி போகும், அது டக்குன்னு ஒரு இடத்துல போயிட்டு மறைஞ்சு போயிடும், அது பாஸ் ஆகும் போது எதையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லிட்டு சில ஒரு மைட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது அப்பப்போ அப்பியர் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த மெட்டியோஸ், பேர்ன் ஆகிட்டே போகும். அது நீங்கள் கூட மோஸ்ட்டாக பார்த்துருக்கலாம். ஸோ அதை வந்து ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லலாம். ஓகேவா? அது எர்த் சர்ஃபேஸ்க்கு வரும்போது அது மீட்டியோரைட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, மீட்டியோரைட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மீட்டியோஸ் அண்ட் மீட்டியோரைட்ஸ். நெக்ஸ்ட் மோஷன்ஸ் ஆஃப் த எர்த். ஓகேவா? மோஷன்ஸ் ஆஃப் த எர்த். மோஷன்ஸ் ஆஃப் த எர்த்னா, ஹாவ் யூ நோட்டிஸ் த சன் இன் த மார்னிங், ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங்? இஸ் இட் இன் சேம் பிளேஸ் த்ரூ அவுட் த டே? ஒரே இடத்துல இருக்கா? ஈஸ்டில் வந்து ரைஸ் ஆகி அது வெஸ்ட்டில் போயிட்டு என்னது செட் ஆகுது இல்லையா? சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் த வெஸ்ட். ஓகேவா? ஸோ இஸ் த சேம் ஹேப்பனிங். அது ஒரு 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 பார்ட்டாக எடுத்துக்கிட்டே வரும், மூவ் ஆகிட்டே வரும் இல்லையா? ஸோ அப்போ ஏதோ ஒரு மோஷன் அங்கே என்ன ஆகுது, அக்கர் ஆகுது. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் மூவிங் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன். எர்த்தை அந்த சன்னை சுற்றி வரதுனால தான் இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் சீம்ஸ் தட் சன் இஸ் மூவிங். நமக்கு பார்க்கறதுக்கு தான் சூரியன் தான் ஒரு இடத்துக்கும் நகர்ந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து சன் வந்து நம்மளை சரௌண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும், பட் நம்ம வந்து எர்த்து தான் அதை ரிவால்வ் பண்ணிகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இப்போ ஒரு பஸ்லையோ ட்ரெயின்லையோ போகிறோன்னா நமக்கு என்ன தோணும், நம்ம விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கும் போது ட்ரீயோ இல்லை லேம்ப் போஸ்ட்டோ தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குன்னு நினைப்போம். பட் நம்மளோட பஸ் தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த சேம் ஃபார்முலா தே ஆர் சேயிங் ஃபார் தட். ஓகே, ஷேப் அண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் த எர்த். ஓகே, த எர்த் இஸ் அ ஸ்பெரிக்கல் இன் ஷேப். நமக்கு எர்த் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குன்னு தெரியும். இட் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் own axis. அதோட own axis, for example, see this point is called as axis. so அதோட own axisல தான் அது என்ன பண்ணுன்னு சொல்றாங்க, rotate ஆகும்னு சொல்றாங்க. okay, so it rotates on its own axis and which is an imaginary line that runs from north pole to south pole. imaginary line அப்படின்னா என்னன்னா, அங்க ஒரு லைன் இருக்காது, but we have to think it of that there is a line. நம்மளே இமேஜின் பண்ணிக்கிறது தான். ஓகேவா? so imaginary line. okay, from north pole to south pole. imaginary line. this is north pole to south pole. so இப்படி தான் வந்து எர்த் ஸ்பின் ஆகி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட், the earth axis is always tilted or inclined from the vertical by an angle of 23 1/2 degree. it makes an angle of 66 1/2 degree with the plane of earth's orbit. ஓகேவா? ஸோ அது வந்து அதோட அந்த டில்ட்டிங் ஆங்கிள் நமக்கு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன். ஸோ எர்த்ஸ் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ஸ்பின்னிங் மூமெண்ட் ஆஃப் த எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சஸ். ஸ்பின்னிங் மூமெண்ட் அப்படின்னா என்ன, சுற்றி வர்றது தான். ஓகேவா? த எர்த் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ். ஏற்கனவே பிளானட்ஸில் பார்த்துருப்போம், எல்லா பிளானட்ஸுமே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றும். எக்ஸப்ட் வீனஸ் அண்ட் யுரேனஸ், மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுற்றும். ஓகேவா? ஸோ இட் டேக்ஸ் 23 hours 56 minutes and 4.09 seconds, அதாவது 24 hours. ஓகேவா? ஒரு ரொட்டேஷன் எடுத்துக்கிறதுக்கு அந்த டைம் டேக்கன் பை த எர்த் டு கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன் இஸ் கால்ட் அ டே. நம்ம ஒரு ரொட்டேஷனை கொண்டு வர்றது அதான் 24 hours தான் ஒரு டே நமக்கு தெரியும். ஸோ அந்த 24 hours அதை எடுத்துக்கும் ஒரு ரொட்டேஷனுக்கு. அந்த ஒரு ரொட்டேஷனை வந்து நம்ம ஒரு நாளுன்னு நம்ம என்ன பண்ணுறோம், கணக்கிடுறோம். த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் காசஸ் டே அண்ட் நைட். அந்த ரொட்டேஷன் நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக டேவும் நமக்கு வரும், நைட்டும் நமக்கு வரும். ஓகே, அதாவது சன்
பக்கம் ஃபேஸ் ஆயிருந்துச்சுன்னா டே, மூன் பக்கம் ஃபேஸ் ஆயிருந்துச்சுன்னா நைட். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, சன் பக்கம் ஃபேஸ் ஆகிருக்கும் போது இட் ரிமைன்ஸ் லைட், அண்ட் அதாவது டார்க். அந்த மூன் அந்த சன் பக்கம் ஃபேஸ் பண்ணலை அப்படின்னா இட் ரிமைன்ஸ் டார்க். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து நம்ம வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் டே அண்ட் நைட். ஸோ இந்த டே அண்ட் நைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த ஒரு இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டெர்மினேட்டர் லைன். அதாவது ஹாஃப் லைட்டட் ஹாஃபும் டார்க் ஹாஃபும் இருக்கிறது தான் டெர்மினேட்டர் லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெவல்யூஷன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொட்டேஷனுக்கும் ரெவல்யூஷனுக்கும் அர்த்தம் புரியணும். ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது அதோட ஓன் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் எர்த்தே வந்து சன்னை ரிவால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் ரெவல்யூஷன். இட் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன் ஆன் இட்ஸ் எலிப்டிக்கல் பாத். The earth takes 365 1/4 days to complete one revolution. அதாவது ஒரு வருஷம். ஓகேவா? அப்ப ஒரு ரெவல்யூஷன் முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம், ஒரு ரொட்டேஷன் முடிக்கிறதுக்கு ஒரு நாள். ஸோ அப்போ உங்களுக்கு அதோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எர்த் வந்து சுற்றி வர்றதுக்கு பர் செகண்டுக்கு வந்து 30 கிலோமீட்டர் எடுத்துக்கும். இதுவுமே நம்ம பிளானட்ல பார்த்துருப்போம். பர் செகண்டுக்கு 30 கிலோமீட்டர்ஸ்ல எர்த் வந்து சன்னை ரிவால்வ் பண்ணி வரும். Okay, for the sake of convenience we take 365 days called as 1 year. The remaining quarter 365 days மட்டும் நம்மளோட கன்வீனியன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற ரிமைனிங் 1/4 இருக்கு இல்லையா, அந்த 1/4 வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ். அப்போ வந்து இது நம்ம இது பண்ணும் போது நமக்கு ஒரு ஹோல் டே கிடைக்கும். ஓகேவா? அதாவது குவார்ட்டர் ப்ளஸ் குவார்ட்டர் ஹாஃப் டே. ஓகே, ஹாஃப் டே. ஸோ இது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ஹாஃப் டே கிடச்சிச்சுன்னா 1 டே நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ நமக்கு வந்து 1 டே ஹோலாக கிடைக்கும். அந்த 1 டே வந்து 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கிறதால தான் நமக்கு பிப்ரவரியில் 29 டேஸ் வருது, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ அந்த 29 டேஸ் வர அந்த பிப்ரவரி வர டைம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா லீப் இயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ 365 1/4 டேஸ் எடுத்துக்கும் ஒரு ரெவல்யூஷனுக்கு. ரிமைனிங் இருக்க அந்த 1/4 வந்து 4 வருஷத்துக்கு ஆட் பண்ணும் போது ஒரு டே எக்ஸ்ட்ராவாக மீறும். அந்த டே வந்து பிப்ரவரியில் 29 டேஸாக எடுத்துக்கிட்டு லீப் இயரை வந்து அது நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ த இன்க்ளினேஷன் ஆஃப் த எர்த் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் அண்ட் ரெவல்யூஷன் அரவுண்ட் த சன் காசஸ் டிஃப்ரெண்ட் சீசன். ஸோ இந்த ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் தான் வந்து நம்மளோட எர்த்தில் வந்து நிறைய சீசன்ஸை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன்டு டுவர்ட்ஸ் சன் ஃபார் 6 months, 6 மாதத்துக்கு, அதாவது மார்ச் 21 செப்டம்பர் 23 வரைக்கும். ஸோ இந்த 21 மார்ச் டு 23 செப்டம்பர் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர் பக்கம் அது டில்ட் ஆகி அவே ஃப்ரம் த சன்னாக இருக்கும். ஓகேவா? ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் இன்க்ளைன்டு டுவர்ட்ஸ் த சன் ஃபார் 6 months. ஓகே, ஸோ தட் இஸ் 21 மார்ச் டு 23 மார்ச். ஸோ அப்போ சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து தள்ளி இருக்கும். ஸோ அதே மாதிரி செப்டம்பர் 23 அடுத்த மார்ச் 21 வரைக்கும் சதர்ன் ஹெமிஸ்பியர் பக்கத்தில் இருக்கும், நார்தர்ன் ஹெமிஸ்பியர் கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த சேஞ்சிங் பொசிஷன் ஆஃப் எர்த் in its orbit during this evolution gives the impression that the sun is continuously moving to the north and south of equator. இதுதான் வந்து நமக்கு என்ன தோண வைக்குதுன்னா எர்த் வந்து கண்டினியூஸாக இந்த ஈக்குவேட்டாரை சுற்றி வருது, நார்த் அண்ட் சவுத் அப்படின்னு சொல்லி புரிய வைக்குது. இந்த ஈக்குவேட்டர் ஃபேஸஸ் த சன் டைரக்ட்லி ஆன் 21 மார்ச் அண்ட் 23 செப்டம்பர். கரெக்டாக அந்த நார்த்லேருந்து சவுத்துக்கு வர டைமும் சவுத்லேருந்து நார்த்துக்கு வர அந்த டேட் அன்னைக்கு ஈக்குவேட்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா சன் டைரக்டாக ஃபேஸ் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் 2 days ஆர் கால்ட் அஸ் ஈக்வினாக்சஸ். ஸோ ஈக்வினாக்சஸ். ஸோ இந்த ஈக்வினாக்சஸ்னால் என்னென்னா March 21 and September 23 sun directly faces the equator. So during which the day and night are equal throughout the earth. So அந்த எர்த்தை சுற்றி ஃபுல்லாக அந்த 2 நாள் மட்டும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Then next on 21st June the Tropic of Cancer faces the sun. ஸோ இந்த மூவ்மெண்ட் நடக்கும் போது ஒரு டைம் பீரியட்ல ஒரு இடத்துல இதாக இருக்கு. ஸோ அப்போ அதே மாதிரி June 21 வந்து Tropic of Cancer பக்கம் நம்மளோட சன் ஃபேஸ் ஆயிருக்கும். அப்போ நமக்கு வந்து சம்மர் solstice. ஓகேவா? அதே மாதிரி it is the longest day in the northern hemisphere and the longest night in southern hemisphere. ஓகேவா? then next பாத்தீங்க அப்படின்னா 22nd December the Tropic of Capricorn வந்து ஃபேஸ் ஆயிருக்கும். ஸோ June 21 Tropic of Cancer, December 22 Tropic of Capricorn.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வின்டர் சொலிஸ்டிக்ஸ். ஓகேவா, இட் இஸ் த லாங்கஸ்ட் டே இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் லாங்கஸ்ட் நைட் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ஓகேவா, ஸோ அப்படியே ஆப்போசிட் தான். இங்கே சம்மர் சொலிஸ்டிக்ஸ் இருக்கும் போது டே இங்கே அதிகமாக இருக்கும், நைட் டே அதிகமாக இருக்கும், நைட்டும் அதிகமாக இருக்கும். ஆனால் சதர்ன் ஹெமிஸ்பியரில் டே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து வின்டர் சொலிஸ்டிகேட்டில் பார்த்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் டேவும் நைட்டும் அதிகமாக இருக்கும், நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் டே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த 2 டேட்டில் ஒன்று December 22, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா June 21. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ரெவல்யூஷன் அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் எர்த். நவ் வி கேன் லெட்ஸ் see about ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த். 4 ஸ்பியர் தான் இருக்குது மெயினாக எர்த்தில் பார்த்தீங்கன்னா. லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர். ஓகே, ஸோ இது தவிர்த்து பயோஸ்பியர் இருக்குது. பட் இப்போ நீங்கள் வந்து 8th 9thலாம் படிச்சிங்கன்னா பயோஸ்பியர் பற்றி படிப்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு 3 ஸ்பியரை மெயினாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, the 3 components along with suitable climate make life பாசிபிள் ஆன் எர்த். ஓகேவா, ஸோ இந்த பாசிபிளாக இந்த எர்த்துக்கிட்ட பாசிபிளாக இந்த லைஃப் ஸ்டைலை உருவாக்குறதுக்கு இந்த 3 ஸ்பியர்ஸும் இருக்குது. இந்த 3 ஸ்பியர்ஸும் தான் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ஸ்பியர்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே கம்பைண்டாக நம்மளை ஒரே நேரோ ஜோனாக கொண்டு வர்றது தான் இந்த பயோஸ்பியர். ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் 4th மேஜர். ஸோ இந்த 3மே வந்து உங்களுக்கு மேஜர், இது எல்லாம் கம்பைண்டாக இருக்கிறது இந்த 4th ஒன் பயோஸ்பியர். ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக உங்களோட ஹையர் கிளாஸஸில் பார்ப்பீங்க. இப்போ பேசிக்காக இதோட இன்ட்ரோலாம் என்ன அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர் வந்து இது கிரீக் வேர்ட் லித்தோஸ்லேருந்து வந்தது. லித்தோஸ் இஸ் நத்திங் பட் ராக்கி. ராக்கை தான் வந்து நம்ம லித்தோன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ லித்தோஸ்பியர் இஸ் த லேண்ட் ஆன் விச் த we live. இப்போ நம்ம சர்வே பண்ணிட்டு இருக்க இந்த லேண்ட் சர்ஃபேஸை தான் லித்தோஸ்பியர்னு சொல்லுவோம். சாலிட் அவுட்டர் லேயர் ஆஃப் த எர்த். ஓகே, இதில் வந்து சாயிலும் ராக்ஸும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ராக்கி பிளேஸ், ஸோ அதனால ராக்ஸ் அண்ட் சாயில் அதிகமாக இருக்கும். ஹைட்ரோஸ்பியரில் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடிஸ், அதாவது ஓஷன், சி, ரிவர், லேக், ஐஸ் கேப்ஸ், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் hydrosphere. ஓகேவா, so and water vapor in the atmosphere. okay, so ice caps on mountains and water vapors in the atmosphere. water vapor வந்து அட்மாஸ்பியர்லயும் இந்த வாட்டர் இது என்ன இருக்குமா ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்றோம். நமக்கு வந்து இந்த நீராவி சொல்லும் போது நீர் ஆவியா போகும்போது அது வாட்டர் கன்சிஸ்டன்சி எடுத்துட்டு போயிட்டு திருப்பி தானே அது மழையா கொண்டு வருது நமக்கு. ஸோ அப்போ அட்மாஸ்பியர்ல வாட்டர் வேப்பரா அதை ஆக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. மற்றபடி இதெல்லாம் வாட்டர் பாடிஸ்லயும் வாட்டர் நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து ஹைட்ரோஸ்பியர். தென் நெக்ஸ்ட் அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் இஸ் என்வெலப் ஆஃப் ஏர். அதோட மீனிங் என்னன்னா என்வெலப் ஆஃப் ஏர். இது வந்து சரௌண்டட் பை த எர்த். நம்ம எர்த்து வந்து ஃபுல்லாக சரௌண்ட் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நைட்ரஜன் 78% இருக்கு, ஆக்சிஜன் 21% இருக்கு. அதிகமான கேஸ் எதில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம அட்மாஸ்பியரில் கேட்டோம்னா நைட்ரஜன் தான், அது 78% இருக்கு. மற்ற கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஹீலியம், ஆர்கான் அண்ட் ஓசோன் ஆர் present in meager amount. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்மளோட எர்த் அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பயோஸ்பியர், த நேரோ பெல்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் அமங் த லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் பயோ அட்மாஸ்பியர். ஸோ இப்போ இது 3 கம்பைண்டாக நமக்கு கிடைக்கிறது. அதாவது ஒரு வாட்டரோ லேண்டு, வாட்டர், ஏர் இது எல்லாம் சேர்த்து தான் ஒரு லிவிங் ஆர்கானிசம் சர்வைவ் பண்ணுறதுக்கு தேவை. அதுதான் வந்து பயோஸ்பியர்னு சொல்றாங்க. பயோ மீன்ஸ் லைஃப். ஓகேவா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஜோன்ஸ். ஈச் ஜோன் ஹேஸ் இட்ஸ் ஓன் கிளைமேட், பிளான்ட் அண்ட் அனிமல் லைஃப். ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரியும் அங்கங்கேயும் கிளைமேட்டும் லைஃபோட ஜோனும் வேற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே கம்பைண்டா என்னன்னு சொல்றாங்க, அதாவது எக்கோசிஸ்டம்ல இருக்கிறது எல்லாத்தையும் எக்கோசிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது அனிமல், பிளான்ட், பேர்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே சேர்ந்து அது ஃபார்ம் ஆகுற அந்த ஜோன் தான் வந்து எக்கோசிஸ்டம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த லெசன் யூனிட் 1 யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன். நான் எல்லா இந்த யூனிட்டோட எல்லா இதுவுமே வந்து டாபிக்ஸுமே வந்து நாங்கள் உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். இது தவிர்த்து சயின்ஸ் ரிலேட்டடாக, இங்கிலீஷ் ரிலேட்டடாக, சோஷியல் ரிலேட்டடாக எல்லா டாபிக்ஸ்லேயும் உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் டாபிக் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஃபர்தராக நீங்கள் மற்றதையும் பாருங்கள். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க.